Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1154 பார்ட் 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபியோட டீம் எக்ஹெட் ஐலாண்டுக்கு வந்தாங்கல்ல, அதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வேகா பங்க்ஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுல ஷக்கா பாத்தீங்கன்னா ஏதோ ஒன்ன கண்டுபிடிச்சு பயங்கரமா ஷாக் ஆவான். அந்த டைம் நம்ம வேகா பங்க் அந்த அயன் ஜெயன்ட் ரோபோட் அப்படியே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. சடனா பவர் பிளான்ட்ல ஏதோ ஒரு பஞ்சாயத்து அலாரம் கண்ணா பின்னா நடிக்கும். நம்ம வேகா பங்க் பித்தாகரஸ் ஷக்கான்னு எல்லாம் அடிச்சு புடிச்சு போய் செக் பண்ணுவானுங்க. பார்த்தா அவனுங்க பண்ண கால்குலேஷன்ல ஏதோ ஒரு மிஸ்டேக் வந்திருக்குது. அதுதான் அவங்களுக்கு பெரிய குழப்பமே. ஏன்னா அவங்க லாஸ்டா வெரிஃபை பண்ணும்போது இருந்த நம்பர் வேற, இப்ப ரிசல்ட்டா வந்திருக்க நம்பர் வேற. என்ன ஏதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கும்போது தான் மேட்டரே தெரியுது. யாரோ ஒருத்தர் மதர் ஃபிளேம்ல இருந்து ஒரு சின்ன பார்ட்டை ஆட்டைய போட்டு போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பவர் பிளான்ட்டோட ரீடிங்ஸ் எல்லாத்தையுமே இவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவா மாத்தி வச்சிருக்காங்க. இத பண்ற அளவுக்கு அறிவு இருக்குதுன்னா வேகா பங்க்ஸுங்களால மட்டும்தான் முடியும். உடனே வேகா பங்குக்கு லிலித் மேலதான் டவுட் வரும். ஏன்னா அவ தானே எப்ப பார்த்தாலும் கோவத்துல கிறுக்குத்தனமா ஏதாச்சும் பண்ணிட்டு இருப்பான். பித்தாகரஸ் தான் அவசரப்படாதீங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் பல்ல உடைச்சுக்கலாம் அப்படின்ட்டு இன்னும் செக் பண்ணி பார்க்கும்போது திருடி இருக்க எனர்ஜி கொஞ்ச நாச்சானா பரவாயில்ல, ஏகப்பட்ட எனர்ஜி. இவங்க 3 பேரும் இங்கே இருக்கிறதுனால அது இவங்களா இருக்க வாய்ப்பு இல்ல. பேலன்ஸ் இருக்க 4 பேரத்துல யாரோ ஒருத்தர் தான் இதை பண்ணிருக்கணும். வேகா பங்குக்கு லிலித்தை தவிர வேற யாரு மேலேயும் டவுட் இல்ல. எப்படி இருந்தாலுமே இவங்க எல்லாருமே வேகா பங்கோட பங்க் ரெக்கார்ட்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்காங்க. யாரு எதை பண்ணாலும் எப்படியும் தெரிஞ்சு போயிடும். ஆனா எல்லாத்துக்குமே ஸ்டெல்த் மோடுன்னு ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா அதுக்காக கண்டுபிடிக்க முடியாமலாம் போகாது. தேடினா கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அதனாலேயே 1 வீக்கா உட்காந்து கண்ணா பின்னான்னு தேடுவாங்க. டவுட்ல முதல்ல லிலித் தான் இருப்பா. சோ அவளை செக் பண்ணி பார்த்ததுல அவ இந்த வேலையை பண்ணலங்கிறது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் விடாம வெறி கொண்டு தேடுவாங்க. பித்தாகரஸ் கண்டுபிடிச்சிட்டான். யாருன்னு பார்த்தா யோர்க்கு. அதான் நமக்கு முன்னாடியே தெரியுமே. இப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே ஷாக்கு தாங்க முடியல. ஏன்னா எப்ப பார்த்தாலும் தின்னுட்டு சும்மா தூங்குறது தான் அவ வேலையே. அப்படி இருக்கும்போது அவ இந்த வேலையை பண்ணியிருக்காளா அப்படிங்கிறது பயங்கர ஷாக்கா இருக்குது. சரி, எப்படி இருந்தாலும் அவ என்ன பண்ணாலும் பங்க் ரெக்கார்ட்ஸ்ல ரெக்கார்ட் ஆயிருமேனு பார்த்தா அவ டம்மி மெமரிஸை யூஸ் பண்ணியிருக்கா. சொல்ல போனா எல்லா மெமரிஸையுமே ஃபேப்ரிகேட் பண்ணி வச்சிருக்கா. இவ்வளவு நாளா இவங்களுக்கு தெரியாம எல்லா திருட்டுத்தனமும் பண்ணது இவதான்னு ஒண்ணு விடாம கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே வேகா பங்க் லிலித்தை நினைச்சு சாரி சொல்லிட்டு ஏன் இதை பண்ணா, எதுக்காக பண்ணா, என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பார்ப்பாங்க. பார்த்தா சீபீஸ்ட் வெப்பன்ஸ் இருக்குதுல்ல, அது எல்லாத்தையுமே மேனிபுலேட் பண்ணி வச்சிருக்கா. ஐ மீன் அவ கண்ட்ரோல் பண்ற மாதிரி மாத்தி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம ஒயிட் டிரான்ஸ்பாண்டர் ஸ்னேல யூஸ் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷன் பண்ணியிருக்கா. என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்த்தா மரி ஜாய்ஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி வேகா பங்க்ஸ் எல்லாம் வைடு செஞ்சுரியை பத்தி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மேட்டர் அவங்க கிட்ட சொல்லியிருப்பா. இத கேட்டவுடனே வேகா பங்குக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா கவர்மெண்ட் ஆளுங்க இது வரைக்கும் வேகா பங்க எந்த ஒரு கேள்வியுமே கேட்டதில்லை. ஏதாச்சும் பண்ணி கொடுக்க சொல்லுவானுங்க. சொன்னதுக்கு அப்புறம் ஆளுங்க எங்க போனானுங்கன்னே தெரியாது. ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்து சடனா அந்த சைஃபர் போல ஆளுங்க எல்லாம் வந்துட்டு போனானுங்க. சொல்ல போனா அடிக்கடி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வந்துட்டே இருந்தானுங்க. அது எல்லாத்துக்குமே காரணம் இந்த யோர்க்கு தான். மொத்தத்துல சைலண்டா இவங்கள சம்பவம் பண்ணியிருக்கா. அதுக்கப்புறம் நம்ம லூஃபி எக்ஹெட்டுக்கு வர்றதுக்கு ஒரு 6 நாளைக்கு முன்னாடி லுலுஷியா கிங்டம் வந்து கம்ப்ளீட்டா அழிஞ்சு போச்சு. இந்த நியூஸை கேட்ட உடனே வேகா பங்குக்கெல்லாம் அவ்வளவு கஷ்டமா போயிடும். ஏன்னா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு மெயின் காரணமே இவங்க கிட்ட திருடு போன அந்த மதர் ஃபிளேமால தான். சோ யோர்க் என்ன பண்ணிருக்கா, அந்த மதர் ஃபிளேமையும் சீ பீஸ்ட் வெப்பனையும் கவர்மெண்ட்டுக்கு தாரவாத்து கொடுத்துட்டா. அட சண்டாளி, இதுல வேற கவர்மெண்ட் கிட்ட ஏன்ஷியன்ட் வெப்பன்ஸும் இருக்குது. அதை ஆக்டிவேட் பண்றதுக்காக தான் இந்த மதர் ஃபிளேமை யூஸ் பண்ணிருக்கானுங்க. சோ இப்போ ஒரு பெரிய ஐலாண்டே அழிச்சிட்டானுங்கல்ல, அப்படின்னா அந்த மதர் ஃபிளேமை பப்ளிக்கா எல்லாத்துக்கும் கொடுக்கவே முடியாது. இப்படி ஒரு பஞ்சாயத்து வரும்னு சொல்லி வேகா பங்க் எதிர்பார்க்கவே இல்லை. அதனால ரொம்பவும் ஃபீல் பண்ணுவாரு. எல்லாமே என்னோட ஃபால்ட் தான் அப்படின்ட்டு ரொம்பவும் கஷ்டமா இருக்கும். என்னன்னா யோர்க்க உருவாக்குனதே பேராசை அப்படிங்கிற ஒரு குணத்துக்காக தான். அதை அவ கரெக்டா செஞ்சுட்டான். சரி, இப்ப அவளை பொழந்துடலாமான்னு கேட்டா அது வேஸ்ட். ஏன்னா லேட் ஆயிருச்சு. இனிமேட்டு இவளை என்ன பண்ணாலும் கவர்மெண்ட் ஆளுங்க எல்லாம் உசாராயிருவாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட ஒரே எண்ணம் வைடு செஞ்சுரிய பத்தி மக்கள் யாருமே தெரிஞ்சுக்க கூடாது. அது மட்டும் இல்லாம மதர் ஃபிளேமோட பவரை பத்தி கொஞ்சம் கூட தெரிஞ்சுக்காம அதை அப்படியே கொண்டு போய் அவங்க கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்கான். இவங்கன்னா கூட ஏதாச்சும் செக் பண்ணி கையில கொடுத்துருப்பாங்க. சரி, இப்பவும் கெட்டு போல ஏதாச்சும் பண்ணலாமான்னு கேட்டா உடனே கப்பல்களை ரெடி பண்ண சொல்லுவாரு. எல்லாரும் சேர்ந்து தப்பிச்சு போறாங்களான்னு கேட்டா அதான் இல்ல, எகெட்ல வாழ்ந்துட்டு இருக்க மக்களை காப்பாத்துறதுக்கு மட்டும். ஏன்னா எப்படி இருந்தாலும் இந்த தீவையும் இவங்களையும் அழிக்க சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஆர்டர் எப்போ வந்திருக்கும். இவங்க இந்த உலகத்தோட எந்த மூளைக்கு தப்பிச்சு போனாலும் சரி தேடி வந்து போட்டு தள்ளுவாங்க. அது வந்து அவமானம். இதுல இன்னொரு மேட்டர் என்னன்னா 22 வருஷத்துக்கு முன்னாடி ஓஹரா கிட்ட இல்லாத அந்த வைடு செஞ்சுரியோட ரிசோர்சஸ் எல்லாமே இப்போ வேகா பங்க் கிட்ட இருக்குது. சோ எப்படியாச்சும் இது எல்லாத்தையுமே மக்களுக்கு தெரிய வைக்கணும். ஏன்னா அப்பதான் வேர்ல்டு கவர்மெண்டோட டார்க்கர் சைடு எல்லாருக்கும் தெரிய வரும். நான் சாகிறத பத்தி கவலை இல்லை, ஆனா என் சாவு
வீண் போக கூடாது, அதுக்கு கண்டிப்பா நான் இதை செஞ்சே தீருவேன்னு வெறி புடிச்சு கத்திட்டு உங்க ரெண்டு பேத்தையும் நான் இதுக்குள்ள இழுத்து விட்டதுக்கு என்னைய மன்னிச்சிருங்க மாறா. ஷகா கடுப்பாயி, யோ லூசாயா நீ, நம்ம எல்லாருமே வேகா பங்கு தானே, அப்புறம் என்ன லூசு மாதிரி பேசிட்டு இருக்காமா. சரி எப்படியும் இவங்க சாக போறது உறுதியாயிருச்சு. அதுக்கு முன்னாடி இவங்க அந்த கிளவுட் பிளான்ட்டை எப்படியாச்சும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதான் கிளவுட ஜெனரேட் பண்ணுதே அந்த மிஷின். ஏன்னா இதுதான் ஃபியூச்சர்ல மனித குலத்தையே காப்பாத்த போகுதாமா. அதான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, தீவு எல்லாமே தண்ணியில மூழ்கிருச்சுன்னா மக்களால நீந்திக்கிட்டே வாழ முடியாது இல்ல, அதுக்காக தான் இந்த கிளவுட் ஜெனரேட்டர். சோ இதெல்லாம் பேசிட்டு வேகா பங்கு எப்படி பிராட்காஸ்ட் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக அந்த அயன் ஜெயின் ரோபோட்டை சுத்தி சுத்தி வந்துட்டு இருப்பாரா. யோர்க் அந்த இடத்துக்கு வந்து என்ன பண்றீங்க எது பண்றீங்கன்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேப்பா. அவரும் அழகா மதர் ஃபிளேமை வச்சு இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேமா அப்படின்னு சமாளிப்பாரா. அது ஆக்சுவலா உண்மைதான். ஏன்னா வேகா பங்க் அவ்வளவு ஃப்ளூயண்டாலாம் போய் சொல்ல மாட்டாரு. உடனே அவர் இருந்துட்டு சீக்கிரமா நீங்க மதர் ஃபிளேமை ரெடி பண்ணிருவீங்க தானே அப்படின்ட்டு நைஸா கேப்பா. இழிச்சுக்கிட்டே பண்றமா பண்றான் பாரு, வேற என்ன சொல்றது, இவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னு அவளுக்கு தெரிஞ்சுனா நல்லா கோர்த்து விட்டுருவா. இருக்கிற டைம்குள்ளேயே ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வேகா பங்க் அந்த வீடியோ ரெக்கார்டிங் ஆரம்பிச்சாரு. அதான் ஒரு பெரிய பிராட்காஸ்ட் பண்ணாங்களே. ரெக்கார்டிங்க்கு அப்புறம் கண்டிப்பா இந்த விஷயம் வெளியில தெரியும் போது மக்கள்லாம் அப்படியே ஷாக் ஆயிருவாங்க. ஷாக்குமா என்ன பண்றது, இந்த உண்மையை எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுமே. அது மட்டும் இல்லாம டிரான்ஸ்போர்ட்டர்ஸ்னேல இந்த மாதிரி ஒரு ஜெயண்ட் ரோபோட்டுக்குள்ள வச்சிருப்போம்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. எப்படியும் வேகா பங்க போட்டு தள்ள போறது உறுதி. போட்டு தள்ளதுக்கு அப்புறம் இந்த விஷயம் ஆட்டோமேட்டிக்கா மக்களுக்கு தெரியட்டும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் பக்காவா பிளான் பண்ணி 3 பேரும் வேலையை முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வேலையும் பார்ப்பாங்க. இப்படி எல்லாம் இவங்க பண்ண மேட்ரு எப்படியும் அவளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏதாச்சும் சொல்லி உளறிட்டாங்கன்னா அதனால இவங்க மெமரிஸா அழிச்சிடலாம்னு முடிவு பண்ணிடுவாங்க. ஏன்னா இவங்க ஏதாச்சும் வித்தியாசமா நடந்துக்கிட்டாங்கன்னா இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவ கண்டுபிடிச்சிருவா. சோ அதனால மறுபடியும் அந்த விஷயத்தை வேணா நம்ம கண்டுபிடிச்சுக்குவோம், கண்டுபிடிச்சு மறுபடியும் சர்ப்ரைஸ் ஆகும் அப்படின்ட்டு அவங்களோட மெமரிஸ் எல்லாம் அழிச்சிட்டு இருப்பாங்க. யோசிச்சு பாருங்களேன், இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம ரியல் லைஃப்ல இருந்துச்சுன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு மெமரியை அழிச்சு 100 டைம் அந்த படத்தை பார்க்கலாம். நல்ல படமா இருந்தா சரி, நல்லா மெமரி அழிச்சிட்டு ஒன் பீஸா ஒரு 100 டைமாவது பார்த்துருவேன். நீங்க எத்தனை டைம் பாப்பீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இப்படி ஒரு பயங்கரமான பிளானை போட்டு மெமரி எல்லாம் அழிச்சாச்சு. எந்திரிச்சதுக்கு அப்புறம் ஆமா என்ன நடக்குது, நம்ம எதுக்கு மெமரி டெஸ்டிங் நடக்கிற இடத்துல இருக்கோம் அப்படின்ட்டு வேகா பங்கு சட்டைக்குள்ள கைய விடும் போது ஒரு பேப்பர் இருக்கும். மெமரியை அழிக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சிட்டாரு. இந்த மாதிரி 2 வாரத்துக்கு முன்னாடி இருந்த மெமரிஸ் எல்லாம் அழிச்சிருக்கேன், அதைத்தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைஸ் இருக்குது, எல்லாத்துக்கும் ரெடியா இருங்கன்னு வேகா பங்குக்கு சொல்லி எழுதியிருக்காரு பாருங்க. சாம. அது மட்டும் இல்லாம வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு நீங்க பண்ற வாய்டு செஞ்சுரி ரிசர்ச் தெரிஞ்சதுன்னா டன் டனகனகா தான். சோ அது எல்லாத்துக்குமே பிளான் பண்ணி வச்சாச்சு. வந்தாங்கன்னா உங்களுக்கு சங்கு கன்ஃபார்ம். அதனால உங்களால முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுங்கன்னு சொன்ன உடனே இவங்களுக்கு தான் மெமரி அழிஞ்சு போச்சே, எது வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சான்னு மறுபடியும் ஒரு டைம் ஷாக் ஆவாங்க. அது மட்டும் இல்லாம அவரை சாவ சொல்லி வேற எழுதியிருப்பாரா, அது அவருக்கே கடுப்பாகும். அதுக்கப்புறம் தான் நம்ம லூஃபி வந்திருப்பான், கூடவே பானியும் வந்திருப்பான். லூஃபி வந்திருக்கானா அதுக்கப்புறம் தான் பிரச்சனை தானா தேடி வருமே. பஸ்டர் கால் ஆக்டிவேட் ஆகி அடுத்தடுத்து சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்தெல்லாம் ஒன்னொன்னா புதுசா பார்க்க நம்ம வேகா பங்கு ஒவ்வொரு டைமுமே சர்ப்ரைஸ் ஆகுறாரு. லெட்டர்லயே அதான் எழுதி வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் அவர் ஏன் சாகணும் எதுக்கு சாகணும்னு அவருக்கே தெரியாது, ஏன்னா மெமரியை தான் அழிச்சிட்டாரு. பட் அந்த லெட்டர்ல அவர் சாகணும்னு எழுதி வச்சிருந்ததுனால வண்டியில எல்லாத்தையும் காப்பாத்தி கூட்டு வரும்போது நான் கண்டிப்பா செத்து தான் ஆகணும், அப்பதான் ஏதோ ஒண்ணு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சஞ்சிட்ட சொல்லியிருப்பாரு. அதுதான் அவன் புரியாம மண்டையை பிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். சோ ஒரு வழியா கடைசியில எல்லா விஷயமுமே நடந்து அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தான் நம்ம எல்லாத்தையும் பார்த்தோமே, அவ லூஃபியோட நிலவை தான் ரொம்ப மோசம். சரி இனி இதுக்கப்புறம் இவங்களோட பயணம் எப்படி போக போகுதுன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.